ஹலோ வியூவர்ஸ், சரசு சமையலில் கிட்ஸ் ரெசிபீஸ்க்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி கொத்தமல்லி இலை வச்சுட்டு ஒரு சாதம் செய்ய போகிறேன். கொத்தமல்லி பால் சாதம். இந்த மல்லி பால் சாதத்துக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்குவோம். பாஸ்மதி ரைஸ் 1 கப், மல்லித்தலை 1 கப், பெரிய வெங்காயம் நறுக்குனது 1 கப், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் அளவு, தேங்காய் எண்ணெய் 2 டீஸ்பூன், தேங்காய் துருவல் ஒரு 3 டீஸ்பூன், ஒரு சின்ன பட்டை இதிலே எடுத்து வச்சுருக்கேன், நெய் ஒரு 2 ஸ்பூன். இவ்வளோதாங்க. இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். குட்டீஸ் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ நான் இந்த பாஸ்மதி ரைஸ் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சு நல்லா களைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். நான் ரொம்ப குட்டி டம்ளருக்கு 1 டம்ளர் அளவு தான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு பால், அதே நம்ம எந்த டம்ளரில் எடுக்கிறோமோ அதே டம்ளரில் 1க்கு 2 அளவுக்கு நம்ம இந்த கொத்தமல்லியையும் தேங்காயையும் இந்த பட்டையை சேர்த்து அரைச்சிட்டு நம்ம பாலாக எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். நான் ஆல்ரெடி நான் இந்த பால் எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி தேங்காய் பட்டை போட்டு அரைச்சிட்டு பால் இதுக்கு தேவையான அளவு தண்ணி கலந்து நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுத்து தான் நம்ம இப்போ இந்த சாதம் தாளிக்க போகிறோம். குக்கரை அடுப்பில் ஏற்றிட்டேன். இந்த மாதிரி ரைஸ் எல்லாம் செய்யும்போது நீங்கள் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குவோம். நெய் விட்டுட்டு இது நல்லா காஞ்சிருச்சு. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, இதையும் இதில் சேர்த்துறேன். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு எண்ணெயில் வதங்கும் போதே நம்ம இந்த பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துருவோம். வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும், இல்லைன்னா அந்த சாதத்தோட கலர் மாறிடும். இந்த 1க்கு 2 எடுத்து வச்சுட்டு இந்த பால் இதில் கலந்துடலாம். பால் கலந்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கொதிச்சோடனே இந்த அரிசி போட்டு நம்ம வெயிட் போட்டுடலாம். இந்த அரிசியில் சுத்தமாக தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துடணும். நீங்கள் இதை கொத்தமல்லியில் பண்ணுற மாதிரியே நீங்கள் புதினாலையும் செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். நீங்கள் அதே மாதிரி உங்களுக்கு காரம் பிடிக்கும் அப்படின்னா இந்த கொத்தமல்லி அரைக்கும் போதே ஒரே ஒரு பச்சை மிளகாய் கூட, நான் குழந்தைங்களுக்குங்கிறனால நான் இன்றைக்கி காரம் சேர்க்கல. வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் கூட சேர்த்து அரைச்சிட்டு பால் எடுத்துருங்க. குக்கரை மூடிட்டு ஒரு 2 சவுண்ட் விட்டு இறக்கிட்டா கொத்தமல்லி பால் சாதம் ரெடி ஆயிடும். இப்போ 2 சவுண்ட் வந்துருச்சு. அடுப்பா ஆஃப் பண்ணியாச்சு. அடுத்ததான் வெயிட் ஆறட்டும், வெயிட் பண்ணும். இப்போ இந்த மல்லி பால் சாதம் வெயிட் ஆறிடுச்சு. பாருங்க, கரெக்டாக வெந்திருக்கு. ஒன்றுக்கு 2 அளவு தண்ணி, சும்மா ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் ரைஸ் ஊற போட்டிங்கன்னா போதும். ரொம்ப நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா குழஞ்சிரும். இந்த மாதிரி நல்லா பொல பொலன்னு வந்துடும். ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய மல்லி பால் சாதம் ரொம்ப மைல்டாக இருக்குங்க. இதில் உங்களுக்கு பெப்பர் டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒயிட் பெப்பரோ ஆர்டினரி பெப்பரோ நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஜென்ரலாகவே எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தைங்க இந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம சாப்பாட்டிலேருந்து ஒதுக்கி வச்சுருவாங்க. அதனால் இந்த மாதிரி நீங்கள் கொத்தமல்லி பால் சாதம் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் குட்டீஸ் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் கூட. இதுக்கு உருளைக்கிழங்கு வறுவல், கிரேவி, ரைத்தா இதெல்லாம் மேட்ச் ஆகும். அந்த மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க.